அந்த ஏகத்துவத்தை ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லா நேற்று சொன்னது ஃபுல்லா இதுதான் பாருங்களேன். அல்லாஹ்வே படைக்கக்கூடியவன், அவனே அனைத்து பொருட்களையும் படைத்தான், பூமியை படைத்தான், வானங்களை தூண்களில் நிற்க வைத்துள்ளான், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை படைத்தான், அவனை வானத்திலிருந்து மழையை பொழிய செய்கிறான், அவனை பூமியிலிருந்து மரம் செடிகளை முளைக்க செய்கிறான், மேலும் நமக்காக அதிகமான பழங்களையும் பூக்களையும் விளைய செய்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், அவனே வானத்திலிருந்து மழையை பொழிய வைக்கிறான், அதிலிருந்து உங்களுக்கு குடிநீர் கிடைக்கிறது, அதன் காரணமாகவே மரம் செடிகள் முளைக்கின்றன, அதிலே நீங்கள் கால்நடைகளை மேய்க்கின்றீர்கள், அதிலிருந்தே அல்லாஹ் உங்களுக்கான விவசாயம் ஜைத்தூன் பேரித்த மரங்கள் திராட்சை மற்றும் வகை வகையான பழங்களை விளைகின்றன. இந்த அனைத்து விஷயங்களிலும் சிந்தித்து விளங்குவோருக்கு படிப்பினைகள் இருக்கின்றன. அல்லாஹு தாலாவே நம்மையும் நமது தாய் தந்தையர்களையும் படைத்தான், அவனே அனைத்து மனிதர்களையும் படைத்தான். சுபஹானல்லாஹ். அப்போ எல்லா ஹாலிக் என்பது ஹாலிக் என்கின்ற அந்த தன்மை இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு. ஹாலிக் என்றால் படைக்க கூடியவன். நம்ம படிச்சோம் இல்லையா தௌஹீத் ருபூபியாவுல ஹாலிக் இல்லா பில்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாலிக் இல்லா பில்லா, மாலிக் இல்லா பில்லா, ராசிக் இல்லா பில்லா. என்ன அர்த்தம்? ஹாலிக் இல்லா பில்லானா அல்லாஹ்வை தவிர படைக்கக்கூடியவன் யாரும் இல்லை. மாலிக் இல்லா பில்லா, அல்லாஹ்வை தவிர எந்த அரசனும் கிடையாது. அதே போல ராசிக் இல்லா பில்லா, அல்லாஹ்வை தவிர யாரும் உணவளிக்க முடியாது, ராசிக் ரிசுக்கு கொடுக்க முடியாது. இந்த மூன்றுமே மனிதனாலோ எந்த படைப்புகளாலும் செய்ய முடியாது அல்லாஹ்வை தவிர. சுபஹானல்லாஹ். அப்ப இதுதான் இறையியல். முழுமையாக அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல அழகான வார்த்தையை சொல்றான் பாருங்களேன். மனிதனை எப்படி நான் படைத்தேன் என்பதற்கான ஒரு அற்புதமான குர்ஆன் வசனம். قال الله تعالى خلق الانسان من صلصال كالفخار. எங்க இருந்திருக்கு? خلق الانسان من صلصال كالفخار. அவனே மனிதனை மிக துல்லியமான முறையில் மண்ணை கொண்டு படைத்தான். களிமண்ணை, காய்ந்த களிமண்ணை கொண்டு படைத்தான். காய்ந்த களிமண்ணை கொண்டு படைத்தான். இதுல பாத்தீங்கன்னா மனிதனை பல விதமாக, மனிதனுடைய பரிணாமங்களை அல்லாஹு தஆலா பல விதமா நமக்கு சொல்லி காட்டுவான். இந்த இடத்துல காய்ந்த களிமண், சில இடத்துல தண்ணீரால் குழப்பிய மென்மையான களிமண்ணை கொண்டு, அப்புறம் காய்ந்த தட்டினால் ஓசை வரக்கூடிய மண்களை கொண்டு என்ன செய்யறான்? அல்லாஹ் படைக்கிறான். இப்போ ஒரு பானை செய்வதற்கு இந்த மூன்றும் நமக்கு தேவை. முதல்ல மண் இருக்கணும், ரெண்டாவது களிமண் கலந்த தண்ணீர் கலந்த மண்ணாக மாறணும், மூன்றாவது அதை வடிவமைத்து அது காய்ந்தால் மட்டும்தான் அது ஒரு பொருளாக நமக்கு வரும். அதே போலத்தான் மனிதனை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். முதல் மனிதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதுல டீட்டெயில்ஸா ஃபுல்லா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு தான் இந்த இறையியல் இருக்குது. எல்லாம் கேள்விப்பட்டது தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறதுக்கு முன்னாடி மலக்குமார்களிடத்துல எப்படி அல்லாஹ் மஷ்அரா செஞ்சா, பேசினா, மலக்குமார்கள் எப்படி மறுப்பு தெரிவிச்சாங்க, நம்மளுடைய குணநலங்களை என்ன செஞ்சுட்டாங்க, மலக்குமார்கள் சொல்லிட்டாங்க. குழப்பம் விளைவிக்கக்கூடிய, ரத்தம் ஓட்டக்கூடிய, ஏன் இந்த மனித பதர்களை நீ படைக்கிற, நாங்க இருக்கிறோம்ல தஸ்பீஹ் செய்ய, நாங்க எல்லாமே உனக்கு காலையும் மாலையும் தஸ்பீஹ் செய்யக்கூடிய நாங்க இருக்கிறோம், அவங்களை எதுக்கு நீ படைக்கிறேன்னு சொல்லும் பொழுதுதான் அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் அறியாததை நான் அறிகிறேன். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்த அலீமுல் ஹகீம். அப்போ மலக்குமார்கள் சரணடைஞ்சிட்டாங்க. அல்லாஹ் நீ கற்றுக் கொடுத்தது தான் எங்களுக்கு தெரியும், வேற எதுவுமே நாங்கள் அறிய மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்க ஆரம்பிக்கிறான். அந்த மண் எடுத்த சம்பவம்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்த உலகத்துல மனிதர்கள் பல குணங்களாக, பல நிறங்களாக, பல மொழிகளாக, இனத்திலும் குணத்திலும் வேறு வேறாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்ட்டு அறிஞர்கள் ரொம்ப அழகான முறையில சொல்லுவாங்க. மனிதனை ஒரு இடத்தில் மண்ணெடுத்து செய்யலாம், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் மண்ணை எடுத்து படைத்ததின் காரணமாக நிறத்தால், குணத்தால், இனத்தால் என்ன செய்யறாங்க, அவங்க எல்லாருமே மாறுபட்டு வேறுபட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்படிதான் மண்ணெடுத்து படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழகான உருவம் போல செய்து அல்லாஹு தஆலா பல வருடங்களாக வைத்திருந்தானா. பல வருடங்கள் என்ன மஷரா செஞ்சிருக்கு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் எப்ப நாடுறானோ அதுதானே முடியும். இப்ப ரூஹ் ஊதுறதுக்கு வெயிட் பண்ணி, இந்த ஷைத்தான் இருக்கா பாருங்க, இப்லீஸ். இப்லீஸுக்கும் ஷைத்தானுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ ஷைத்தான் தொண்டனா? சரி, இப்லீஸ் என்பது அவனுடைய பெயர், ஷைத்தான் என்பது அவனுடைய தன்மை. சரியா? ஷைத்தான் என்பது அவனுடைய தன்மை. ஏன் அப்படின்னா இந்த தன்மை மனிதனிடத்திலும் இருக்குது. புரியுதுங்களா? நம்ம சூரா நாஸ்ல ஓதுவோம்ல, மினல் ஜின்னத்தி வன்னாஸ், அந்த வஸ்வசா செய்யக்கூடிய
அந்த ஷைத்தான், அந்த வஸ்வசா என்கின்ற அந்த தன்மை மனிதர்களிலும் இருக்கின்றார்கள், ஜின்களிலும் இருக்கிறது. அப்போ ஷைத்தான் என்பது ஒரு தன்மை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, சில நேரம் திட்டுறதுல கூட ஷைத்தான் வேலை செய்யாத சொல்லுவோமா? அப்போ நம்ம என்னன்னா அது பேரா எடுத்துக்க கூடாது, அது தன்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அவனுடைய பேர் இப்லீஸ், சரிங்களா? அவனுடைய பெயர் இப்லீஸ். அப்போ அந்த இப்லீஸ் என்ன செய்யறான், அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுத்தி சுத்தி வருவான். வந்துட்டு சும்மா சட்டடியா எதுவுமே ரூஹே இல்லாத ஆதம் இடத்துல பேச ஆரம்பிக்கிறான். என்ன பேச அவனுக்கு அப்பயே தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ சொல்லுவானா, நமக்கு புரியுற மாதிரி பாஷையில் என்ன சொல்லுவான், நான் உன் பேச்சை கேட்க மாட்டேன், நீ என் பேச்சை கேட்கணும். நான் உன் பேச்சை கேட்க மாட்டேன், நீ என் பேச்சை கேட்கணும். சுப்ஹானல்லாஹ். அதே போலத்தான் இப்போ வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர அவன் நம்ம பேச்சு அவன் கேட்க மாட்டேன். வழிகெடுக்காத, நான் தொழணும் ஓதணும்னா எல்லா வசவசாவும் செய்வான். இப்போ நாம் அவன் பேச்சை அப்படியே பணிஞ்சு நின்றுனா நிற்போம், உட்கார்றான், தொழாதனா கொஞ்ச நேரம் கழிச்சு தொழாதன்லாம் சொல்ல மாட்டான். அவன் எப்படி பிற்படுத்துவான்னா, நேரம் கழிச்சு செய், நாளைக்கு செய், பார்த்துக்கிறலாம், உருகு உன்னுடைய உடம்புல தானே இருக்கும், உயிரோட தான் இருப்ப, நாளைக்கு என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு தாமதப்படுத்துவான் அந்த ஷைத்தான். சுப்ஹானல்லாஹ். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் எப்போ நடக்குது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா ரூஹை ஊதாம ஒரு உடலாக வைத்திருக்கும் பொழுது நடக்குது. அப்போ அல்லாஹு தாலா ரூஹ ஊதுறா, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ரூஹுல்லா. அல்லாஹுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு பெயர் ரூஹுல்லா. அதே போலதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த பேருண்டு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பேருண்டு. அதுலயே அல்லாஹு தாலா தன் கரத்தால் படைத்த ஒரே படைப்பு, ஒரே மனித படைப்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நம்மளெல்லாம் அல்லாஹு தாலா கரத்தால் படைக்கல, குன், அவ்வளவுதான், குன் ஆகுக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்கள இருந்து எல்லா ரூஹுகளையும் அல்லாஹு தாலா அப்பே உருவாக்கிட்டான். உருவாக்கும் பொழுதுதான் ஒரு ரூஹ் என்ன செய்யும், ரொம்ப அழகான ஒரு ஒளிமயமானதா இருக்குமா ரூஹு. அதாவது ஆலமுல் அருவாஹ், ரூஹுடைய உலகங்கள் 3 உலகம் இருக்குல்ல. ஆலமுல் அருவாஹ்ன்ட்டு ஒரு உலகம் இருக்கு, அது என்னன்னா ஆத்மாக்களின் உலகம். அப்பெல்லாம் அல்லாஹு தாலா நமக்கு உடல் கொடுக்கல, நமக்கான குர்ஆன் இல்லை, நமக்கான எதுவுமே, இந்த பூமி எதுவுமே கிடையாது. ரூஹாக பல வருடங்களாக நம்ம என்ன செஞ்சோம், அந்த ஆலமுல் அருவாஹ்ல இருக்கிறோம். அதனால தான் இப்போ நாம யாரையாவது புதுசா பார்க்கும்போது என்னைக்கும் இவங்களை நம்ம பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோமா. ஏதோ ஒரு நாட்டுக்கு போறோம், ஏதோ ஹஜ்ஜிக்கு போறோம், உம்ராவுக்கு போறோம், வேற வெளியூருக்கு போகும்பொழுது பஸ்ல யாரையாவது சந்திக்கும், எங்கேயும் நம்ம உங்களை பார்த்து ஆலமுல் அருவாஹ்ல தான் நம்ம என்ன செஞ்சிருப்போம், பார்த்துருப்போம். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த இணைப்பு ஆலமுல் அருவாஹ்ல அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருக்கான். அப்போ கியாமத் நாள் வர்ற வரைக்கும் எத்தனை குழந்தைகள் இந்த உலகத்துல பிறக்குமோ அந்த குழந்தைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா ஆலமுல் அருவாஹ்ல எல்லாம் ஏற்பாடு செஞ்சு வச்சுட்டான். எதனால இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்கின்ற ஏட்டுல இந்த உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து இந்த உலகம் அழிக்கப்படும் வரைக்கும் எல்லாமே எழுதி உலரப்பட்டு விட்டது. பேனாக்கள் உலர்ந்து விட்டன. லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் ஏடு அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதுல எல்லாம் எழுதி வச்சுட்டான். இனிமே இந்த குழந்தை பிறக்கணும்ட்டு இப்ப எழுத மாட்டான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த குழந்தை பிறக்கும், இப்படிதான் இருக்கும், இத்தனை வயசுல தான் இருக்கும், இந்த குழந்தை நல்ல குழந்தையா தீய மனிதரா வாழ்வானா, எல்லாமே என்ன செஞ்சுட்டான், எழுதி வைத்து விட்டான். இப்போ நாம நினைக்கலாம் இந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல இருக்கிறபடிதான் நமக்கு நடக்குது அப்படின்னா, அப்போ நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் அப்போ அதுல தான் எழுதியிருக்கோம். நமக்கு வரக்கூடிய தீமைகள், நமக்கு வரக்கூடிய சோதனைகள் அதுல தான் எழுதியிருக்கோம். அல்லாஹு தஆலா சில ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறான். இப்போ நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நோய் வருதுன்ட்டு அல்லாஹ் எழுதிட்டான். அதுல இன்னொரு விஷயம் எழுதியிருக்க. என்ன விஷயம்னா, நீ துஆ செய்ய அந்த நோய் போயிடும். அப்போ என்னன்னா அதுல நம்ம செயல்படணும். காரியங்கள் இருந்தாதான் காரணங்கள் நடக்கும். ரைட்டா? காரியங்கள் இருந்தாதான் காரணங்கள் நடக்கும். இப்போ ஒரு மேஜிக் மாதிரி, அதைத்தான் நான் ரைட்டான்னு கேட்டேன். காரணங்கள் இருந்தாதான் காரியங்கள் நடக்கும். ரைட்டா? சரி, ஓகே, சூப்பர். ஆமா. அப்போ நம்ம இந்த உலகத்துல மேஜிக் மாதிரிலாம் எல்லாம் கொடுக்கல. நீ ஏதாவது காரணமா இருக்கணும், உனக்கு அந்த காரியம் நடக்கும். அப்போ உனக்கு ஒரு நோய்வாய் வருது, ஒரு உடம்பு சரியில்லாம போகுது அப்படின்னா, ஒன்னு துஆ செய், 2வது அதற்கான சிகிச்சை செஞ்சாதான் அந்த நோய் போகும். அல்லாஹ் அதை அப்படித்தான் எழுதி வச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ். அப்போ நாம் செய்யக்கூடிய பாவங்கள் எதனால ஏற்படுது அப்படின்னா, அல்லாஹ் எழுதி வச்சிருப்பான். எப்படி எழுதி வச்சிருப்பான்னா, உனக்கு இப்படியான சோதனைகள் வரும், அந்த சோதனைக்கான தீர்வுகளை நீ தேடினால் அந்த சோதனை உன்னை விட்டு நீங்கும். அந்த தீர்வு என்ன? பாவமன்னிப்பு, தௌபா செய்வது, சதகா செய்வது. அந்த தீர்வுகளை அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக காட்டி கொடுப்பான். அதை செய்வான் அல்லாஹ், அந்த வழியை இலகுவாக்கி கொடுப்பான்.
அப்போ இது எல்லா வேலைகளும் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த சோதனை நம்மளை விட்டு என்ன செய்யும் நீங்கும். இல்லை என்ன வந்துருச்சு சோதனை, வேற வழி இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன், நான் எந்த ஒரு இதுவுமே நான் வந்து அதற்கான வழிகளை நான் தேட மாட்டேன், நீ வழிகளை காட்டினால் கூட அதை நான் என்ன செய்ய மாட்டேன், எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று இருந்தால் அந்த சோதனை நம்மோடு இருந்து கொண்டே தான் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஓகே ஹை, சரி, இது எதுக்காக இதெல்லாம் சொல்ல வந்தோம்? ஓகே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய படைப்பை குறித்து பேசும்பொழுது இந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஞாபகம் வரணும். ஓகே ஹைர், சரி, இப்போ ஆமா, சரி, ஓகே. இப்போ நம்ம வாசிச்சா ரொம்ப தெளிவா புரியும் பாருங்களேன். பொருள், அவனே மனிதனை மிக துல்லியமான முறையில் மண்ணை கொண்டு படைத்தான். நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ் நம்மளை சிந்தனை செய்ய சொல்றான். அல்லாஹ் மனிதனை எவ்வாறு படைத்தான்? எப்பொழுது மனித படைப்பை ஆரம்பமானது? மனித படைப்பு ஆரம்பமானது முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆவார்கள். எப்பொழுது அல்லாஹ் அவர்களை படைக்க நாடினானோ அப்பொழுது வானவர்களிடத்தில் நான் பூமியில் ஒரு படைப்பை படைக்கப் போகிறேன், மேலும் அவர்களை என்னுடைய பிரதிநிதியாக ஆக்கப் போகிறேன் என கூறினான். பிரதிநிதினா உங்களுக்கு புரியுதுங்களா? பிரதிநிதியினுடைய வேலை என்ன? பிரதிநிதியுடைய வேலை என்ன? இப்போ நமக்கு வந்து பிரதிநிதினா ஹலீஃபாவுக்கு பிரதிநிதின்னு சொல்லுவோம். என்னன்னா ஒரு தலைமை இல்ல, அந்த தலைமையுடைய பதவியை அவங்க ஏத்துக்கிறது. இப்போ அல்லாஹு தஆலா அது பதவி ஏத்துக்கணும், அவங்களுடைய வேலைகளை என்ன செய்யறது. இப்போ அல்லாஹ் நேரடியா வந்து நமக்கு ரிஸ்க் அந்த உணவு அப்படின்னு கொடுக்க முடியாது. நமக்கு வந்து நேரடியாக நம்மளுடைய வேலைகள் நம்ம கேட்கக்கூடிய வேலைகளை அவன் வந்து செய்ய முடியாது. அப்போ இப்போ நம்ம உதாரணமா ஒரு மிஸ்கின் நம்மளை தேடி வர்றாங்கன்னு நினைச்சுக்கோங்க. அந்த மிஸ்கின் கேட்கக்கூடிய அந்த சதகாவை நேரடியாக அல்லாஹ் கொடுக்காம அந்த பிரதிநிதி நாம தான். அந்த பிரதிநிதியை நம்ம என்ன செய்யறோம், அதை நம்ம செய்யறோம். ஏழைகளுக்கு உதவி செய்யறதா இருந்தாலும் சரி, மற்ற எல்லா வேலைகளுமே அந்த பிரதிநிதிகள் தான் செய்வாங்க. அதனால தான் அல்லாஹு தஆலா அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறான். அந்த வசனம் கூட வரும் இல்லையா, இது கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா. ஹலீஃபானா பிரதிநிதி, சரிங்களா? ஃபில் அர்லி ஹலீஃபா. ஓகே, என்ன இப்போ சொன்ன உடனே அதற்கு வானவர்கள், என்ன நீ பூமியில் குழப்பங்களை பரப்புகின்றவர்களை படைக்கப் போகிறாயா? நாங்கள் தான் உன்னை நல்ல முறையில் வணங்குகிறோமே, மேலும் தஸ்பீஹ் செய்கிறோமே. அல்லாஹ் கூறினான், எதை நான் அறிகிறேனோ அதனை நீங்கள் அறிய மாட்டீர்கள். பின்பு அல்லாஹ் தண்ணீர் இன்னும் மண்ணை கொண்டு ஒரு பரிசுத்தமான உருவத்தை தன் கையால் படைத்தான். மேலும் அதிலே தனது உயிரை ஊதி அதற்கு ஆதம் என பெயர் சூட்டினான். பிறகு அவருக்கு அனைத்து பொருட்களின் பெயர்களையும் அதன் பயன்களையும் கற்றுக் கொடுத்தான். மேலும் வானவர்களிடம் ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்கள் என அல்லாஹ் கட்டளையிட்டான். அனைத்து வானவர்களும் சஜ்தா செய்தனர். ஆனால் இப்லீஸ் சஜ்தா செய்ய மறுத்துவிட்டான். மேலும் ஆணவத்தினால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தான். ஆகவே அவன் மீது அல்லாஹ்வின் கோபம் இறங்கியது. அவன் சுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். அப்போ எங்க இருந்திருக்கான்? சொர்க்கத்துலதான் இருந்திருக்கா. அது எல்லாமே இங்க கேளுங்களேன். சொர்க்கத்தை படைத்துட்டு அல்லாஹு தாலா ஆதம சொர்க்கத்துலதான் உடலை பல வருஷமா வச்சிருந்த, சொர்க்கத்துலதான் வச்சிருந்தான். அந்த சொர்க்கத்துக்குள்ளதான் மலக்குமார்கள், இந்த இப்லீஸ் எல்லாரும் என்ன செய்யறாங்க, இருந்திருக்கிறாங்க. இப்லீஸ் நல்ல ஒரு மனிதனா தான், நல்ல ஒரு வணக்கசாலியாவது தான் இருந்திருக்கான். என்னன்னா உலகத்திலேயே முதல் முறையாக ஏற்பட்ட பாவம் என்ன அப்படின்னா பொறாமை, பெருமை. அவன் வந்து முதல்ல பொறாமப்பட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல பொறாமப்பட்டான், பெருமை அடித்தான். முதல்ல பெருமை அடித்தான், ரெண்டாவது தான் பொறாமப்படுதான். பெருமை எப்படி அடிச்சான்? அதாவது மண்ணால் நீங்க வந்து மண்ணால் படைக்கப்பட்டது, நான் வந்து நெருப்பால் படைக்கப்பட்டேன், அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, நாங்க படைக்கப்பட்டுட்டோம், இப்போ நீ என்ன செஞ்சிருக்க, இப்போதான் நீ வந்திருக்க, இப்படியான ஒரு மனிதனுக்கு நான் சஜ்தா செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு பெருமை அடிச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ். இப்போ பெருமை அடித்ததின் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா அந்த இப்லீஸ் என்ன செஞ்சிட்டான், சுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். இப்லீஸ் அந்த நேரத்திலிருந்தே ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியின் விரோதியாகி விட்டான். ரெண்டாவது தவறு நடக்குது. பெருமைக்கு பின்னாடி பொறாமை. சரியா? பொறாமை. என்ன பொறாமை? ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்தே அவர்களின் மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன் சக்தியினால் படைத்தான். ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கட்டளையிட்டான், சுவனத்தில் எது விருப்பமோ அது உண்ணுங்கள், பருகுங்கள், ஆனால் இந்த ஒரே ஒரு மரத்தின் அருகில் கூட செல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுகிறான்.
கட்டளையிட்ட உடனே இப்லீஸ் என்ன செய்யறான்? ஆரம்பத்திலேயே அவர்கள் விரோதியாக இருந்தான். அவனுக்கு அவ்விருவரும் சுவனத்திலேயே மகிழ்ச்சியாக இருப்பதை வெறுப்பாக இருந்தது. அவன் அவ்விருவரையும் சுவனத்திலிருந்து வெளியாக்கிய பிறகு நிம்மதி அடைந்தான் என நிம்மதி அடைவேன் என தீர்மானித்தான். அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கூறினான், அல்லாஹ் எதற்காக இந்த மரத்தின் அருகில் நீங்கள் செல்ல வேண்டாம் என தடுத்தான் தெரியுமா? அந்த மரத்தின் பழத்தை நீங்கள் சாப்பிட்டால் நிரந்தரமாக சொர்க்கத்தில் தங்கிவிடுவீர்கள். நீங்கள் சாப்பிடவில்லை எனில் சுவனத்திலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள். நான் உங்களின் உண்மை நண்பனாக இருக்கிறேன், என் பேச்சை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படிதான் இப்ப வரைக்கும் சொல்றான். இப்படித்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்மளுடைய பாவா நம்மளுடைய தந்தையை எப்படி வழிகெடுத்தானோ அந்த இப்லீஸ், அதே போலத்தான் நல்ல வார்த்தைகள், பசப்பக்கூடிய வார்த்தைகள், ஆசை ஊட்டக்கூடிய வார்த்தைகள், நீ இதை செய், உனக்கு இது வந்து ரொம்ப உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இது உனக்கு பெரிய ஒரு வெகுமதியை பெற்று தரும், நல்ல சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாவத்தை அலங்காரமாக என்ன செய்வான்? அந்த காட்டுவான் ஷைத்தான். அதே போலத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவன் செய்த ஊசலாட்டம் என்ன? நிரந்தரமா அந்த சொர்க்கத்துல இருந்துருவ அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மரத்தின் கனியை நீ சாப்பிடாத அப்படின்ட்டு வஸ்வாசா செய்கிறான். செஞ்ச உடனே என்னாச்சு? நம்ம பாவா அவனது சூழ்ச்சியில் சிக்கி அம்மரத்தின் பழத்தை சாப்பிட்டு விட்டார்கள். அவர்களின் மீது நம்ம பாவா தான் ஃபர்ஸ்ட் ஐயோ சரி விடுங்க. அவர்களின் மீது அல்லாஹ்வின் தண்டனை இறங்கியது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலேயே அதிகமாக மன்றாடி பாவ மன்னிப்பு தேடினார்கள். அல்லாஹும் அவர்களை மன்னித்தான். ரப்பனா வதம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்துக் கொண்டோம், நீ எங்களை மன்னித்து அருள் புரியவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவளாக ஆகிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு துஆ செய்ய அல்லாஹு தஆலா மன்னித்தான். அவ்விருவரும் பூமியிலேயே தங்கினார்கள். அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்து, குழந்தைகள் எப்படி பிறந்துச்சு தெரியுமா? அதாவது ஒரு இதுல ஒரு பிரசவத்துல ஒரு ஆண் ஒரு பெண் அப்படிதான் பிறக்கும். ஒரு ஆண் ஒரு பெண். ஒரு பிரசவத்துல பிறந்துச்சுன்னா ரெண்டாவது பிரசவத்துல ஒரு ஆண் ஒரு பெண் சகோதர சகோதரிகளை திருமணம் செஞ்சு கொள்வாங்களா அப்போ உள்ளதுல. அப்ப அதனாலதான் ஏன் வம்சவழி வரும் இல்லையா? இப்போ நமக்கு சகோதர அப்படி வந்து சட்டங்கள் கிடையாது. அப்போ வம்சவழி உருவாக்குறதுக்காகத்தான் அல்லாஹு தாலா அப்படியான ஒரு சட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தான். ஓகே, அதுக்கப்புறம் அவர்களுக்கு குழந்தை பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக முழு உலகத்திலும் பரவி விட்டார்கள். ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வுலகத்தின் முதல் மனிதர் ஆவார். ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இன்று வரை எத்தனை மனிதர்கள் பிறந்தார்களோ, கியாமத் வரை பிறப்பார்களோ, அவர்கள் அனைவரும் அவர்களின் பிள்ளைகள் ஆவார். இதன் காரணமாக அவர்களின் பக்கம் இணைத்து அவர்களின் பிள்ளைகளை ஆதமியுன் என்று கூறப்படுகிறது. ஆதமியுன். ஆமா, ஆதமிங்கிறது ஷார்ட்டா. ஆதமியுன்னா ஆதமை சார்ந்தவர்கள். நம்ம எல்லாருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகள். அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, ஆதமின் மகனுக்கு, அப்படிதான் சொல்லுவாங்க. நிறைய ஹதீஸை நம்ம சொல்லும் பொழுது ஆதமின் மகனுக்கு ஒரு ஓடை தங்கம் கிடைத்தாலும் அவருக்கு என்ன செய்ய, 2 ஓடை தங்கம் கிடைத்தால் என்ன செய்வாங்க, பேராசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதமின் மகனுக்குன்னு தான் அதுல இது பண்ணுவாங்க. குர்ஆன்லயே அல்லாஹ் தஆலா நிறைய இடத்துல ஆதமின் மக்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஆமா, அவ்வளு நாசின் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதரில் முதன்மையானவர், முதலில் மறக்கக்கூடியவர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகே, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த இறையியல் பாடத்துல அல்லாஹு தஆலா எப்படி மனிதனை படைத்தான் என்பதை நமக்கு சொல்லி காட்டுது. ஏன்னா மனிதனுக்கு தானே நம்ம இப்படியான கல்வி கிடைக்குது. அப்போ நமக்கு மனிதன் எப்படி படைக்கப்பட்டான், முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அல்லாஹு தஆலா படைக்க ஆரம்பிச்சான், அவங்க செய்த தவறு என்ன, அப்படி எப்படி பாவ மன்னிப்பு கேட்டாங்க, எப்படி இந்த உலகத்துல வந்தாங்க, பல வருஷங்கள் ஆச்சு. அல்லாஹு தஆலா அவங்க 2 பேரையுமே பிரிச்சு தான் என்ன செஞ்சாங்க, அனுப்புனா. பல வருஷத்துக்கு பின்னாடி தான் அரஃபாவுடைய அந்த இடத்துல தான் அவங்க 2 பேரும் சந்திப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். ஓகே, ஹைர். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஒரு மனிதன் எப்படி இந்த உலகத்தில் உருவானா, எப்படி அல்லாஹ் படைக்க ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த இறையியலுடைய பாடத்துல அல்லாஹுடைய படைப்புகளின் தன்மைகளையும் பிரம்மாண்டமான படைப்புகளையே ஆகச்சிறந்த பிரம்மாண்டம் மனித படைப்பு தான். அல்லாஹ்வே சொல்றான், மனிதனை நான் அழகான முறையில் படைத்தேன். வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனின் வஹாதல் பலதில் அமீன் லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அதுதான் அந்த வார்த்தை தான். ஒரு வரலாறு கூட சொல்லுவோம் இல்லையா,
ரொம்ப அழகான படைப்புகளாக அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்தை படைச்சு வச்சான். அப்போது ஒரு மன்னர் என்ன செஞ்சாராம், தன்னுடைய மனைவி இடத்துல, இந்த உலகத்தை நீ ரொம்ப ரொம்ப அழகாவே இல்லை, எனக்கு வந்து அழகான ஒரு பெண்ணை தேடி கொண்டு வா, நான் என்ன செய்கிறேன் அந்த பெண்ணை நிக்கா செஞ்சுக்கிறேன், அப்போ தான் நான் என்ன செஞ்சுக்கிறேன், உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்ல, இந்த பெண்மணி என்ன செய்கிறாரு, அந்த நாட்டுடைய இன்னொரு மன்னர் இடத்துல போய் முறையீடு செய்கிறாராம். இப்படி என்னுடைய கணவர் சொல்கிறார், இரவுக்குள்ளே நான் தேடி கொண்டு வரணுமாமே, நான் எங்கே போய் நான் தேடுவேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த மன்னர் சொன்னாராம், லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், உலகத்திலேயே எல்லா படைப்புகளும் அழகானது, அதில் ஆக சிறந்த படைப்பு மனித படைப்பு, மனிதர்கள் எல்லாருமே அழகான சிறந்த படைப்புகள் தான் அப்படின்ட்டு அல்லாவே சொல்லும் பொழுது, நானும் அழகுதான், நீங்களும் அழகுதான், அதனால் நீங்கள் என்ன செய்யணும், என்னை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சுபஹானல்லாஹ். அதனால மனித படைப்பு தான் ஆக சிறந்த படைப்பு. சுபஹானல்லாஹ். இப்போ நம்ம யோசிக்கிறோமே, ஒரு 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 உடலுக்குள்ள எத்தனை மறைவான விஷயங்கள் இருக்குது. நம்ம வெளிப்படையாக நம்ம தோற்றம் அழகாக இருக்குது, இந்த தோள்கள் மட்டும் இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம பார்க்க முடியாது. எத்தனை நரம்புகள், அந்த நரம்புகளுடைய கனெக்ஷன் என்ன. சுபஹானல்லாஹ். டக்குன்னு ஒரு வார்த்தை நம்ம பேசுகிறோம்னா, இப்போ உதாரணமாக ஒரு யானை ஃபோட்டோ காமிச்சா நம்ம என்ன சொல்லுவோம், யானைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் சீன மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, யானையின் புகைப்படம்னு சொல்லுவாங்களா, யானைன்னு சொல்ல மாட்டாங்க, யானையின் புகைப்படம். ஏன்னா நேச்சுரலாக யானையை கொண்டு வந்து வச்சு கேட்கல, ஒரு படத்தை தானே கேட்குறாங்க. அப்படி டக்குன்னு ஒரு 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 ஃபோட்டோவையோ ஒரு படத்தையோ பார்க்கும் பொழுது வாயில் சொல்ல டக்குன்னு வர்றதுக்கு எவ்வளவு தூரம், இந்த வாய்க்கும் இந்த மூளைக்கும் 6 இன்ச்சு தான் வித்தியாசம், 6 இன்ச்சு தான் இருக்குது. டக்குன்னு அதை யோசித்து சொல்ல எவ்வளோ ஸ்பீடாக எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறான் பார்த்தீங்களா. வாய் யோசித்து சொல்கிறது கிடையாது, மூளை யோசித்து அது வார்த்தைகளாக என்ன செய்யுது நமக்கு வெளியே வருது. சுபஹானல்லாஹ். அப்படிதான் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அல்லாஹ் தஆலா ரொம்ப நுணுக்கமான முறையில் படைச்சிருக்கான். செயற்கையாக எவ்வளவு லட்சம் செலவழித்தாலும் இயற்கையான உறுப்புகள் நம்மளால் வராது. ஒரு முதியவர் ரொம்ப வருத்தப்படுவார்ல, உங்களுக்கு இவ்வளோ பில் ஆயிடுச்சு, 8 லட்ச ரூபா பில்லு கட்டுங்க அப்படின்னு சொன்னால் 8 லட்ச ரூபாயும் கட்டிடுவார். கட்டிட்டும் அழுகுவாரா, ஏன் அழுகுறீங்க, எதனால் இவ்வளவு லட்சம் செலவழித்து நீங்கள் சரி செஞ்சுருக்கீங்க, ஆனால் அல்லாஹ் தஆலா எதுவுமே எனக்கு இவ்வளவு நாளாக எனக்கு வந்து ஆரோக்கியமான செலவழிக்காமல் ஆரோக்கியமாக என்னை வச்சுருந்துருக்கானே, அதை நினச்சி நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உடலும் நமக்கான அமானிதம். எவ்வளவுதான் நம்ம வந்து அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செஞ்சாலும், அந்த நம்ம வாழ்நாள் முழுக்க சஜிதாவிலேயே தலைகீழாக நின்றால் கூட அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செய்வதற்கான ஒரு இது கிடையாது. சுபஹானல்லாஹ். முடிந்த அளவு அந்தந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். கைர். அல்ஹம்துலில்லாஹ். இறையியல் பாடத்தை நல்ல முறையில் நம்ம கற்றுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த இறையியல் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய படைப்புகளுடைய அந்த சிறப்பம்சங்கள் நமக்கு ஞாபகம் வரணும். குறிப்பாக மனித படைப்பு அப்படிங்கிறது ஞாபகம் வரணும்.